காசி மாநகரம், அழகிய திருக்காட்சி, கங்கை நதிக்கரையோரம், படித்துறைகள், காசி விஸ்வநாதர் ஆலயம் எல்லாம் புனரமைக்கப்பட்டு இரண்டாம் முறையாக புனரமைக்கப்பட்டு என்று சொன்னால் சரியாக இருக்கும். முதல் முறையாக காசி மாநகரை முகலாயர்களிடமிருந்து மீட்டு அகல்யாபாய் ராணி அவர்கள் புதுப்பித்தார். அங்கே காசி விஸ்வநாதர் கோவிலை ஸ்தாபித்தார். ஏனென்றால் இடித்து பாழடைந்து கிடந்த இடங்கள் அவை. இப்போது கூட மோடி அரசவைக்கு வந்த பின் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அதற்கு முன் காசியை பார்த்தவர்கள் இப்பொழுது காசியை பார்ப்பவர்கள் வியந்து போகின்றனர். அவ்வளவு அழகான திருக்காட்சிகள், அவ்வளவு அழகான நிர்மாணங்கள், புதிய புதிய கட்டிடங்கள், நிர்மாணங்கள், வசதிகள், பக்தர்களின் வசதிக்கேற்ப எல்லாவற்றையும் திருத்தி மாற்றி அமைத்திருக்கிறார்கள். மிகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் கடவுளுக்கு. இந்த மாதிரியான ஒரு காசியை இதற்கு முன் நாம் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு காசி மாநகரம் மாறியிருக்கிறது. இதில் இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்கிறது. என்னவோ பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் உலக அதிசயமாக கருதப்படுகிறது. அது 23 டிகிரி என்று நினைக்கிறேன். அதைவிட அதிகமான டிகிரி சாய்ந்ததாக உள்ள சிவன் கோவில் ஒன்று கங்கையின் படித்துறை அருகே உள்ளது. அந்த படத்தையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே அற்புதமான ஸ்தலம். ஒவ்வொரு ஹிந்துவும் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய, வணங்க வேண்டிய தெய்வம் காசி விஸ்வநாதர்.